السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين حبيب رب العالمين وخاتم النبيين سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون وقال نبينا عليه الصلاة والسلام ليس منا من لزم الحدود وشق الجيوب ودعا بدعوى الجاهلية أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான முஹர்ரம் மாதத்தினுடைய 3வது ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு வஸ்தையும் இரண்டாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். وَخَلَقْنَا كُلَّ شَيْءٍ زَوْجَيْنِ اثْنَيْنِ ஒவ்வொரு வஸ்துகளையும் நாம் இரண்டாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொன்னார். வாழ்க்கையினுடைய அத்துணை அம்சங்களுமே அப்படித்தான் இருக்கிறது. பகல் என்று சொன்னால் இரவு, மேடு என்று சொன்னால் பள்ளம், துன்பம் என்று சொன்னால் இன்பம், இப்படி ஒன்றன்பின் ஒன்றாக பாசிட்டிவ் நெகட்டிவ் என்கிற அடிப்படையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்க்கையை கட்டமைத்திருக்கிறார். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சியே இருந்து கொண்டிருக்குமேயானால் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சோதனைகளை கூட மனிதனாலே தாக்குப்பிடிக்க இயலாது. அதே போன்று ஒரு மனித வாழ்விலே எப்பொழுது பார்த்தாலும் அவன் சோதனையிலே தான் இருக்கிறான், கொஞ்சம் கூட வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை சந்தித்ததே இல்லை என்று இருப்பானேயானால் அவன் தோண்டு போயிடுவான். வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியையும் கவலையிலையும் கலந்த கலப்படம் தான் வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத்து நாள் வரை வர இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் அப்படித்தான் லைஃப் ஸ்டைல் வச்சிருக்கிறான். அது எதற்காக என்பதையும் இஸ்லாம் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜபல் லி அம்ரி முஃமின், ஒரு மூமினுடைய காரியத்தை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அஜபல் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. லி அம்ரி முஃமின், இறை நம்பிக்கையாளருடைய ஒரு காரியம், ஒவ்வொரு காரியமும் அது ஆச்சரியமானதுதான். இன்ன அம்ரஹு குல்லஹு கைருன் லஹு, இன்ன அம்ரஹு குல்லஹு லஹு கைருன், அவன் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அது நன்மையிலே தான் போய் முடிகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலைஸ ذلك لأحد إلا للمؤمن, இப்படிப்பட்ட ஒரு பண்பு இருக்கிறதே, இது இறை நம்பிக்கையாளர்களை தவிர வேறு யாருக்கும் அந்த பண்பு இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் அஸாபத்துஹு ஸர்ராஉ ஷக்கர ஃபகானத் கைருன் லஹு ஃபகான கைரன் லஹு, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு வாழ்க்கையில் ஏதாவது சோதனைகள் ஏற்பட்டால், ஏதாவது மகிழ்வு ஏற்பட்டால், நல்லது ஏற்பட்டது என்று சொன்னால் அவருடைய நாவிலிருந்து அடுத்த கடமே அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தை வெளிப்படுகிறது. ஃபகான கைரன் லஹு, இதுவும் அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைதா வைன் அஸாபத்துஹு தர்ராஉ,
ஒரு மூமினுக்கு இறை நம்பிக்கையாளருக்கு ஏதாவது தீங்குகள் ஏற்படுமையானால் சபர, அவன் அதன் பேரிலே பொறுமையை மேற்கொண்டால் அவனுக்கு அதுவும் நன்மையாகவே அமைந்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமியினுடைய காரியம் இருக்கிறது, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நல்லது கெட்டது அனைத்திலையுமே மூமின்களுக்கு நன்மை கிடைக்கிறது, நன்மையானதாக அல்லாஹ் அமைத்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இறை நம்பிக்கையாளர்களை தவிர உலகத்திலே எந்த மனிதருக்கும் அப்படி இல்லை. நன்மை கிடைத்தால் மட்டுமே அவன் சந்தோஷம் கொள்கிறான். யா அல்லாஹ் இப்படி எனக்கு தந்துட்டாயே, என்னுடைய இறைவா எனக்கு இதை வழங்கினாயே என்று அவன் சொல்லி அல்லாஹ்வை மகிழ்கிறான். ஆனால் தீமை ஏற்பட்டுவிட்டால் அவன் நிலை உடைந்து போய்விடுகிறான். என்ன செய்ய வேண்டும் என்கிற சொல்யூஷனை அவனுக்கு அது சொல்லித் தரப்படல என்கிறதுனால அவனுக்கு அது நன்மையாக அமைவதற்கு பகரமாக தீமையாகவே மிஞ்சி நிற்கிறது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையிலே பல்வேறு நபிமார்களுடைய சரித்திரங்களை திருமறையில் குர்ஆன் நமக்கு எதற்காக எடுத்து சொல்லுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மூமியினுடைய வாழ்க்கையிலையும் சோதனைகள் பல வகையில வரும். அதை திருக்குர்ஆன் பட்டியல் போடுகிறது. வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்கிறான், வலனபுலுவன்னகும், உங்களை நிச்சயமாக நாம் சோதிப்போம். பிஷைஇன் மினல் கௌஃபி, ஏதாவது வகையிலே உள்ள பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம். ஏதாவது திடீரென்று இருப்பார், அவருக்கு சொல்லவே முடியாது, அவர் சொல்லுவார் எனக்கு உயிர் பயமாக இருக்கிறது, நான் திடீரென்று படபடப்பாக இருக்கிறது, மவுத்தாகிடுவேனோ என்று அச்சப்படுகிறேன் என்றெல்லாம் உயிரை நினைத்து அச்சப்படுவார். அல்லது எதிரிகளுடைய பயம் இருக்கலாம். இப்படி பல்வேறு வாழ்க்கையிலே பயங்களையும் அச்சத்தையும் சந்திக்கிறாரே, அல்லாஹ் சொல்கிறான் இது நம்ம தருகிற சோதனை தான். மினல் கௌஃபி, பயத்திலிருந்து முழுசா பயமா அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சொன்னால் மனிதன் மிரண்டு போயிடுவான். அதனால அந்த அரபியிலே மினல் கௌஃபி என்கிற அந்த மின் என்கிற பதத்திற்கு தபஹீல் பகல் கொஞ்சம் என்று அர்த்தம். பயத்திலிருந்து கொஞ்சத்தை நாம் உங்களுக்கு ஒரு சோதனைக்காக தருவோம். வல்ஜூஇ, பசியினால் உங்களை சோதிப்போம். வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், வனக்ஸி மினல் அம்வால், பொருளாதாரத்திலே பணத்து சேதாரத்தை கொடுத்து நாம் உங்களை சோதிப்போம். வல் அன்ஃபுஸி, உங்களோடு வாழ்ந்து பிரியமாக வாழ்ந்த உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனைவி மக்களாக இருக்கலாம், உங்களுடைய உற்றார் உறவினர்களாக இருக்கலாம். திடீரென்று நாம அவர்களுடைய ரூஹை கைப்பற்றி அவரை மரணமாக ஆக்கி உங்களுக்கு சோதனை தருவோம். வஸ்ஸமராத், உங்களுடைய வியாபாரங்களிலே உங்களுடைய விவசாயத்திலே நாம் பலத்த சேதாரத்தை ஏற்படுத்தி நாம் தருவோம். இப்படி எல்லாம் சோதிப்போம். இந்த சோதனையின் பொழுது வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு நபி நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். என்ன சுப செய்தி? அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்கிற நற்செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்றான். வாழ்க்கையில எண்ணற்ற பல சோதனைகளை எல்லாம் கடந்து வருகிறவர்கள் சில வேளைகளிலே தன்னுடைய நெருக்கமான கூட்டாளி இடத்துல சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். எனக்கு சோதனை மாதிரி வேற யாருக்காவது வந்துருச்சுன்னு சொன்னா நேரம் கபூர்ல புல் முளைச்சிருக்குவாங்க. எல்லோருமே அதை சொல்லுகிற வழக்கம் தான். எனக்கு அப்படிப்பட்ட சோதனை எல்லாம் கடந்துட்டேன் என்று பலர்கள் சொல்லிக் கொள்ளுகிற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் சோதனையிலே ஆக பெரியது யாருடைய சொன்னால் இன்னல் பலா, சோதனைகளிலே மகத்தானது மிக பெரியது யார் என்று சொன்னால் முதலாவது அல் அன்பியா, நபிமார்கள் தான். நபிமார்களுக்கு உண்டான சோதனை மாறி நம்மள மாறி மனுஷனுக்கு வந்தால் அதோடு கடன் தெரியாமல் போயிடுவோம், நாம் அழிந்து போயிருப்போம். நபிமார்களுடைய வரலாறுகளை அனுப்புறான் படம் பிடித்து எதனாலே திரும்ப திரும்ப சொல்கிறது என்று சொன்னால் நபிமார்கள் பட்ட சோதனைகளுக்கு எல்லாம் கடைசியில தீர்வு என்ன என்று நீங்கள் பாருங்கள். ஆரம்பத்திலே நிறைய சோதனைகளை கொண்டு சோதித்த நபிமார்களை அதற்கெல்லாம் அதன் பேரில் பொறுமை காத்தார்கள். அதன் கடைசியிலே தான் அவர்களாலே வெற்றி கனியை அவர்கள் பறிக்க முடிந்தது. எனவே வாழ்க்கையிலே நீங்கள் சோதனை ஏற்படுகிற வேளையில் எல்லாம் துவண்டு போயிட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுடைய செய்தியை நமக்கு பாடமாக படம் பிடித்து அல்லாஹ் காட்டுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப வாழ்க்கையிலே
யார் யாருக்கு என்னென்ன வகையான சோதனை எல்லாம் ஏற்படுகிறதோ அத்துணை சோதனைகளின் வேலைகளிலேயும் பொறுமையை மேற்கொள்வாரேயானால் இறைவனுடைய சிந்தனை விட்டு வெளியிலே அவர் சென்று விடாமல் இறை சிந்தனைக்குள்ளாலே தன்னை வளம் வர செய்து கொள்வாரே என்று சொன்னால் நிச்சயமாக அந்த சோதனையின் பலனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதனை படைக்க செய்வான் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி ஏற்படும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வயிற்று வலி ஏற்படும். அந்த வயிற்று வலி ஏற்பட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப கடுமையான வயிற்று வலியாக இருக்கிறது யா அல்லாஹ் அப்படின்னா. அல்லாஹ் தஆலா சொன்னால், ஒரு குறிப்பிட்ட செடியை நோக்கி நீங்க போங்க, குறிப்பிட்ட செடியை அந்த மரத்தில் உள்ள அந்த பச்சளையை பிடுங்கி அதை நன்றாக கையிலே பிசைந்து சாறு எடுத்து அப்படியே வாயில் போடுறேன்னு அல்லாஹ் சொன்னான். அந்த செடியை கசக்கி வாயில் போடுங்க, அதிலே நான் மருந்தை வச்சிருக்கேன் அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அது மாதிரியாகவே அந்த குறிப்பிட்ட அல்லாஹ் தஆலா எந்த மரச்செடியை காட்டினானோ அதிலே சென்று அந்த செடியை பிடுங்கி அதை கசக்கி வாயில போட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வயிற்று வலியை அல்லாஹ் நிவர்த்தி ஆக்கினான், சிபாவை தந்துட்டான். ஆச்சரியப்பட்டாங்க, வயிற்று வலியை குணமாக்குற அளவுக்கு இந்த செடியில் அவ்வளவு பவர் இருக்கிறதா நினைச்சிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் வச்சிருக்கிறது அல்லாஹ்வுடைய செயல்பாடு என்பதை மறந்துடக்கூடாது. இந்த மாத்திரைக்கு அவ்வளவு பவரா, தலைவலியை போக்குற அளவுக்கு இருக்கிற இந்த மாத்திரைக்கு அவ்வளவு பெரிய ஆற்றலா, வலியை போக்கக்கூடிய வகையில இந்த மாத்திரை வேலை செய்கிறது என்று நினைச்சுட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய குதிரத் அங்கு இல்லாமல் போயிடும் என்று நம்ம தவறா வணங்கிடக்கூடாது. எனவே வாழ்க்கையிலே இதே போன்று இன்னொரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வயிற்று வலி ஏற்பட்டது, இரண்டாவது முறை. இப்ப நேர அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்து கையை தூக்கி, அல்லாஹ் அன்னைக்கு ஏற்பட்டது மாதிரி இன்னைக்கு எனக்கு பிரச்சனை, அதனால ரப்பே எனக்கு இந்த சோதனையிலிருந்து நிவர்த்தி ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யாமல் நேர அந்த செடிக்கு போனார் மூசா அலைஹிஸ்ஸலாம். இதுலதான் அந்த நோய் ஷிஃபா இருக்கிறது, நோய் நிவாரணம் இருக்கிறது என்று நினைச்சு நேர மரத்தை நோக்கி போனார். அந்த மரத்தில் உள்ள சில செடிகளை பிடுங்கி கசக்கி வாயில போட்டாங்க, வயிற்று வலி குணமாகவே இல்லை. இப்ப அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் அன்னைக்கு காட்டினாய் அதே செடியை போய் நான் பிடுங்கி இப்ப நான் கசக்கி வாயில போட்டேன், எனக்கு குணமாகவே இல்லையே. அல்லாஹ் சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல வயிற்று வலின்னா என்னை கைது போனீங்க, என்னிடத்திலே மன்றாடினீர்கள், நான் சரியாக சொன்னேன். அந்த செடியில் இயற்கையாகவே நோய் நிவாரணம் அல்ல, நான் நோய் நிவாரணத்தை நான் வைத்து அதனை காண்பித்தேன், அதை போய் நீங்க பிடிங்கி சாப்பிடுங்க நம்ம சொன்னோம். அதே மாதிரி என்னுடைய தக்வாவோடு நீங்க சென்று அந்த செடியை பிடுங்கி சாப்பிட்டதுனால உங்களுக்கு வயிற்று வலி சரியானது. இப்ப இரண்டாவது வயிற்று வலி ஏற்பட்ட உடனே நம்மள மறந்துட்டு அந்த சோதனையின் போது நேர அந்த செடியை நோக்கி போறீங்களே, இது என்ன நபிமார்களுக்கு உண்டான அழகு இல்லையே என்று அல்லாஹ் சொல்லி, நான் நினைச்சால் அதனை ஷிஃபாவை வைப்பேன், நான் நினைச்சால் அதனை ஷிஃபாவை இல்லாமலும் ஆக்கிடுவேன், இது என்னுடைய குதிரத்திலே உள்ளது என்று அல்லாஹ் சொன்னார். கடைசியாக இது போன்ற பாடம் தான் நபிமார்களுக்கு ஏற்பட்ட சோதனை என்பது வெறும் கதைக்கல்ல, மூமின்களுடைய வாழ்க்கையிலே அது படிப்பனையாக செயல்பாட்டிலே வர வேண்டும் என்கிற தன்மையைத்தான் இது விவரிக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே கையில ஒரு கைத்தறி வச்சிருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே கையில ஒரு குச்சி, ஒரு கைத்தறி வச்சிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு முறை கேட்டால், வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, வமா தில்க பியமீனிக யா மூசா, உங்களுடைய கையில வச்சிருக்கிறது என்னன்னு அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ்வுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கைத்தறி அல்லாஹ்வுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கிறதுக்காக ரொம்ப சுவாரஸ்யமான மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல மற்ற நபிமார்களை விட நிறைய இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை அல்லாஹ் விலாவரியாக சொல்லுகிறான். அவருடைய வரலாறு முழுசும் சூரத்துல் கஸஸ்ல 20வது ஜுஸ்ல அல்லாஹ் பதிவு செய்யறான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா கேட்டான், வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவை நீ கையில வச்சிருக்கிறது என்ன? அல்லாஹ் தஆலா இப்படி கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிலை அடுக்குகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். யா அல்லாஹ் அது குச்சின்னா முடிஞ்சிருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹிய அஸாய அத்தவக்கவு அலைஹா வஹுஷு பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா. அல்லாஹ் தஆலா கேட்டது ஒரு கேள்விதான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே
உங்க கையில வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அது அசா குச்சின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதனுடைய பயன்களை எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அடுக்க ஆரம்பிச்சார்கள். ஹிய அசாய, அது என்னுடைய அந்த கைத்தடி, என்னுடைய குச்சி. அது அத்தமக்கும் அலைஹா, எனக்கு ஏதாவது டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால், நான் நடந்து போகிற வேளையிலே என்னால இயலன்னு சொன்னால், அதை இப்படி ஊண்டி வச்சு நான் சாய்ந்து கொள்வேன். சாய்மானத்துக்கான கருவியாக இருக்கிறது. வஹுஷுபிஹா அலா கலமி, நான் ஆடு மேய்த்து செல்லுகிற வேளையிலே உயரமான இடத்துல அந்த ஆடுகளுக்கு வேண்டிய தீனிகள் இருக்குமே, ஆனால் அதை அழகு பூச்சியாக பயன்படுத்தி அதில் தீனிகள் எல்லாம் பறித்து நான் என்னுடைய ஆடுகளுக்கு போடுறதுக்கு இது பயன்படும். வலிய பீஹா மாறி பூஹ்ரா, இதிலே இது இல்லாம எண்ணற்ற பயன்கள் இருக்கிறது என்று சொல்லி முடித்தார். அல்லாஹ் சொன்னான், சாதாரண ஒரு குச்சியில இவ்வளவு பெரிய பயன் எல்லாம் நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னால், அல்கிஹா யா மூசா, அப்படியா மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கீழே போடுங்களேன் அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே போட்டாங்க. ஃபைதா ஹிய ஹய்யத்துன் தஸ்ஆ சுஹபானுன் அதீம். வேறு சில வசனங்களிலே இதுவரை வரலாற்றிலே இல்லாத மிக பிரம்மாண்டமான ராட்சத பாம்பாக உருவெடுத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை பார்த்து பயப்பட மாட்டாங்க. ரூஹை எடுக்க வந்த இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களே அடிச்சு தூம்சம் பண்ணி ஒரு கண்ணை வெளியே தள்ளவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே. வரலாற்றுல இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்தை தனது ரூஹை பறிக்க வந்த அந்த மலக்குல் மௌத்துடைய கண்ணையே ஒரே அடியில ஒரு கண்டு வெளிவந்துருச்சு. அப்படிப்பட்ட தைரியசாலி மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தைரியத்தையும் அவருடைய தன்னம்பிக்கை குறித்து திருக்குர்ஆன் பல்வேறு வசனங்களே சொல்கிறது. 2 நபர்களுக்கு சண்டை ஏற்பட்டிருந்தது. ஒருத்தர் கூப்பிட்டார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடோடி சென்று யார் இன்னொரு தோடு அடித்து மல்லு கட்டி கொண்டிருக்கிறானோ அவனை மூசா கலாலை ஒரே குத்தில் ஆளை காலி பண்ணினார். குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை. இப்படி எல்லாம் பலம் வாய்ந்த ஒரு நபியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஒரு பாம்பை பார்த்துட்டு ஓட்ட முடிச்சுட்டாங்க. அந்த குச்சியை கீழே போட்ட உடனே அது உருவெடுத்த அந்த அமைப்பு இருக்கிறதே, உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு அனகோண்டாவை வரலாறுகள் யார் சந்தித்ததில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு மிரண்டு போய் அந்த பாம்பை பார்த்த உடனே பின்னங்கால் பிடரடிக்க ஓடினார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னஹு லா யஹாஃபு லதைல் முர்ஸலூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படாதீங்க, நபிமார்கள் பயம் என்பதற்கு அப்பாற்பட்டவர்கள். நீங்கள் ஹுதுஹா, அந்த குச்சியை போய் பிடியுங்கள். சனுஈதுஹா சீரத்தஹல் ஊலா, அதை மீண்டும் நான் குச்சியாக ஆக்கி தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னார். ரொம்ப பயந்து சுதாரிப்ப போய் கை வச்சாங்க, திரும்ப குச்சியா மாறிடுச்சு. இந்த வரலாறு என்ன சொல்லுகிறது சொன்னால், ஒரு சாதாரண குச்சியை வச்சுட்டு எவ்வளவு எண்ணற்ற பலன்களை சொன்னீர்களே, அது உங்களுக்கு பலன் தருமா அல்லது தீமை தருமான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பணத்தை எல்லாம் அடுக்கி மூட்டையா வச்சுட்டு அல்லது கட்டிலுக்கு அடியிலே பல கோடிகளை அடுக்கி வச்சு அதுக்கு மேல மெத்தையை போட்டு படுத்து தூங்குறோம். அந்த பணத்துடைய சிந்தனையிலே இது நமக்கு இன்னெல்லாம் செய்யும், இதை வைத்து நம்ம இன்னெல்லாம் செய்ய போறோம் என்று கற்பனை கோட்டையை நாம் இருக்கிறோம். ஆனாலும் அது பலன் தருமா, அதனாலே நமக்கு தொல்லை ஏற்படுமா என்று நமக்கு தெரியுமா என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட அதே தன்மைதான். ஒருத்தர் தன்னுடைய பிள்ளைகளை நம்புகிறார், அல்லது தன்னுடைய பொருளாதாரத்தை நம்புகிறார், அல்லது நம்முடைய திறமையை நம்புகிறார் என்று சொன்னால், எவைகளும் அல்லாஹ்வுக்கு முன்னாலே தவிடுபொடிதான். நீங்கள் எவைகளை நம்பினாலும் ரப்புடைய சிந்தனையிலிருந்து மாற்றம் பெற்று வேறு ஒன்றின் மீது உங்களுடைய நம்பிக்கையை, தவக்குலை, நீங்கள் அல்லாஹ் தக்வாவை வேறு ஒன்றின் மீது செலுத்தினால் சில வேளைகளில் அவைகளை கொண்டே அல்லாஹ் தஆலா சோதிப்பான் என்பதை வரலாற்றில் பார்க்கிறோம். எனவே சோதனைகள் ஏற்படுகிற வேளையிலே முதல் கட்டமாக அல்லாஹ்விடத்திலே நம்ம மீண்டாக வேண்டும். அரபியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திர்ஜா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. இஸ்திர்ஜா என்று சொன்னால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற மந்திர சொல் இருக்கிறது. இது உண்மையிலே சோதனை கட்டத்திலே நன்கு பலனளிக்கக்கூடியது என்று மார்க்கம் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தர்ஜா, ஒரு மனிதன் சோதனையின் வேளையிலே தன்னுடைய சிந்தனைகளை அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்புவதற்கு பெயர் தான் இந்த இன்னா லில்லாஹ்ங்கிறது. இன்னா லில்லாஹின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிற, இது மௌத்துக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல்ல. அப்படி மார்க்கம் கற்றுத்தரவும் இல்லை. நாம் பரவலாக இந்த இன்னா லில்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்கிறது, இவைகளை மௌத்து செய்திக்கு மட்டுமே நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணற்ற விஷயங்களுக்கு, தனக்கு ஏற்பட்ட அத்துணை இழப்புகளுக்கும் இன்னா லில்லாஹ் சொல்லுவாங்க. ஒரு முறை கடுமையான முறையில் காற்றடித்தது, காற்று வீசியது. ஸல்லல்லாஹு அலைஹி உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு முறை விளக்குகள் எல்லாம் அணைந்து விட்டது. விளக்கு அணைந்த உடனேயே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வாழ்றோம், அல்லாஹ்வின் பக்கமே திரும்ப மீண்டு செல்லக்கூடியவர்களா இருக்கிறோம் என்று சொன்னார். இந்த விளக்கு அணைஞ்சதுக்கு நீங்க இன்னா லில்லாஹி சொன்னதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கு ஆஃப் ஆகிட்டா மூமினுக்கு ஒரு அச்சம் இல்லையா, ஒரு கவலை இல்லையா, கரண்ட் போயிடுச்சு, ஒரு ஃபேன் கூட ஓட முடியல என்று அந்த விளக்கு எரிந்தால் என்ன நன்மை எல்லாம் கிடைக்குமோ, அல்லது கரண்ட் இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதெல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டது. எனவே மூமினுக்கு அது இழப்பு தானே. எனவே சின்ன சின்ன சோதனைகள் முதல் கொண்டு பெரிய சோதனைகள் வரை நீங்கள் இன்னா லில்லாஹி சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கிறார். உம்மு சுலைம் என்கிற முக்கியமான ஒரு சஹாபி பெண்மணி, அவங்க ஒரு விதவையாக இருந்தார். அவருடைய கணவர் மாலிக், அனஸ் இப்னு மாலிக், அனஸ் ரலியல்லாஹு தாயார் தான் இந்த உம்மு சுலைம் என்கிற பெண்மணி. ஈமானிலே வானலாவி அளவிலே வளர்ந்த பெண்மணி, ஈமானுடைய ஜோதியிலே ஒளித்தவர்கள், ஜொலித்தவர்கள், ஈமான் என்கிற ஜோதியிலே பிரகாசித்தவர்கள். இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்களே, அவங்கள அந்த மதீனா மாநகரத்தை சேர்ந்த அபூ தல்ஹா, அவர் அதுவரை தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நேர வந்து சொன்னார், உம்மு சுலைம் நீங்க விதவையாக இருக்கிறீங்க, உங்களை நான் மறுமணம் செய்து கொள்கிறேன், நான் திரண்ட சொத்துகளுக்கு அதிபராக இருக்கிறேன் அப்படின்னார். உங்களுடைய சொத்து பத்து இந்த பணங்காசு எல்லாம் எனக்கு கண்ணு முன்னால தெரியல, நான் ஒரு ஈமான்தாரி, இறை நம்பிக்கை உள்ளவர், உங்களிடத்தில் அந்த ஈமான் இல்லை, நீங்கள் ஒருவேளை ஈமான் கொண்டுட்டு வந்து என்னை திருமணம் செய்வர் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பெண்மணி இவ்வளவு பிரம்மாண்டமான சொத்துக்களை எல்லாம் முன் வச்ச பின்னால கூட பின்வாங்கிறாங்களே, அப்ப ஈமான் அவ்வளவு உடையதா என்று அவர் அதிலே ஆய்வு மேற்கொள்கிறார். ஆய்வு மேற்கொண்ட பின்னாலே கலிமாவை ஏற்று அவர் ஒரு இறை நம்பிக்கையாளராக, மூமினாக, ஒரு சஹாபியாக வலம் வந்துட்டு பிறகு அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பெண் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க ஈமான் கொண்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதவே நான் மகராக ஏற்றுக்கொள்கிறேன், நீங்க தனியா மகரெல்லாம் தர வேண்டியதில்லை, என்னுடைய திருமணத்துக்காக நீங்கள் கொண்ட ஈமானையே நான் மகராக ஆக்குகிறேன் என்று சொல்லி முடித்தார்கள். இந்த தம்பதிகளுக்கு திருமணமானது. அந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை கொஞ்சம் தவக்கிற வயசுல கொஞ்சம் பெரிய லெவல்ல வந்த பின்னால திடீரென்று ஒரு நாள் கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. காய்ச்சல் ஏற்பட்ட உடனே அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல அந்த பிள்ளையை பராமரிச்சுட்டு ஒரு மாலை வேளையிலே வீட்டை விட்டு வெளியில போறார். சொந்த ஒரு வேலை சம்பந்தமாக வீட்டை விட்டு வெளியில கிளம்பி செல்லுகிற வேளையிலே மனைவி சொல்லிட்டு போனாங்க, பிள்ளையை பார்த்துக்க மாட்டாங்க. அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த பிள்ளையை பராமரித்து முத்தமிட்டு இப்படி எல்லாம் பராமரித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே கணவர் வீட்டை விட்டு வெளியில போயிட்டா அதுக்கிடையே அந்த பச்சை குழந்தை மௌத்தாயிருச்சு. இது எவ்வளவு பெரிய சோதனை, ஒரு தாய்க்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை. தாய் அந்த குழந்தை ஈண்டெடுக்கிற வேளையிலே இறந்து போயிட்டாலும் சரி, அது பிறந்து வளர்ந்து ஆளாகிற தருணத்திலே இறந்தாலும் சரிதான், வாழ்க்கையினுடைய லட்சியத்தை எல்லாம் அடையிறதுக்கு முன்னாலே காலமாயிட்டதே என்று அந்த சுமந்த தாய்க்குத்தான் அதனுடைய வேதனைகள் தெரியும், சொல்லி மாடாது. அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்த வருத்தத்தை எல்லாம், கொப்பளிக்கிற கண்ணீரை எல்லாம் அடக்கி கொண்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிக் கொண்டு அந்த சோதனையை எல்லாம் தாங்கிட்டார், பொறுமையா இருந்தார். கணவர் வெளியிலே சென்ற அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இரவினுடைய பிந்திய பகுதியில கொஞ்சம் தாமதமாக வீட்டுக்கு வருகிறார். நம்முடைய காலங்களா இருந்தால் அவர் அங்க வருகிற பொழுதே இங்க இருந்து அழுது ஆர்ப்பாட்டம் செய்து ஆர்ப்பரிக்கை சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தனக்கு ஏற்பட்ட சோதனை எல்லாம் அப்படியே ஞாபகமாக கையாண்டு அதை பொறுமையை மேற்கொண்டு வந்திருக்கிற கணவரிடத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள வந்த உடனே கேட்டாங்க, பையன் எப்படி இருக்கான்னு கேட்டாங்க. பொறுமையா அவங்க சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இப்ப எந்த காய்ச்சலும் இல்லைன்ட்டாங்க. மையத்துக்கு ஏது காய்ச்சல், இறந்து விட்டு அந்த ஜனாசாவுக்கு அந்த மையத்துக்கு இனி வலியோ காய்ச்சல்களுக்கோ ஒன்றுமே இல்லை தானே. அந்த அடிப்படையில் சொன்னார்கள், இனி பையனுக்கு நல்லா ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. இவர் அதை நம்பிட்டார், உண்மையிலே காய்ச்சல்லாம் சரியாகிச்சு போல என்று நினைச்சிருந்தார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வேண்டிய உணவையும் சமைத்திருந்தார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மையத்து வீட்டுல உரியவர்கள் சமைப்பது மார்க்கம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பக்கத்து வீட்டுல ஏதாவது மையத்துன்னு சொன்னால் அண்டை வீட்டுக்காரர்கள் சமையல் செய்து அவர்களுக்கு உண்ண கொடுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிற வழிமுறை. ஆனாலும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வெளியிலே சென்றிருக்கிற கணவரிடத்திலே இதெல்லாம் காட்டிக்கிறாம பொறுமையை மேற்கொண்டு இரவிலே சமைத்த உணவுகளை எல்லாம் எடுத்து கணவனுக்கு பரிமாறி
அன்று இரவு வீடு ஊறுகிறார்கள். அதிகாலை எழுந்து அவர் ஃபஜ்ர் தொழுகைக்கு போறதுக்கு முன்னால அபூ தல்ஹா ரலியல்லாஹு குளிச்சுட்டு அவர் ஃபஜ்ர் தொழுகைக்கு கிளம்புறதுக்கு தயாராயிட்டார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஸ்பீடிகையாக சில வார்த்தை சொன்னார். எனது அருமை கணவரே அபூ தல்ஹா அவர்களே, நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, அதுக்கு பதில் தாருங்கன்றார். என்னமா சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம இடத்துல கடன் கொடுத்திருந்தால் அந்த கடன் கொடுத்தவர் திரும்ப கேட்டா என்ன செய்வீங்கன்றார். கடனாக நம்ம ஒருத்தர் இடத்துல பெற்றிருக்கிறோம். கடன் கொடுத்துட்டு திரும்ப அந்த கடனை ஒருத்தர் உரியவர் கேட்பாரையானால் என்ன செய்ய வேண்டும்? கொடுத்துடணும். அதான் நியாயம்தான். அப்படியானால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய கடனை, அல்லாஹ் நமக்கு தந்த இந்த குழந்தையை அல்லாஹ் திரும்ப எடுத்துட்டாண்டார். அவருக்கு அதுக்கு மேல கண்ணீர். இந்த செய்தி இரவிலேயே சொல்லாமல் இவ்வளவு தூரம் நீ பொறுமை மேற்கொண்டிருக்கிறாயே, அல்லாஹ் உடைய உள்ளத்தை எவ்வளவு ஈமானிலே வலுப்புரை செஞ்சிருக்கிறான் என்று மனைவிக்கு இவரு ஆறுதல் சொல்லி, அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்தமா ஆறுதல் சொல்லி அந்த குழந்தை மறுநாள் அடக்கம் செய்யப்பட்டது. ஃபஜ்ர் தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜித் நபவியிலே தொழுகையிலே கலந்து கொண்டு பெருமானார் தொழுகை நிறைவு செஞ்ச பின்னால அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாயகமே நேற்று இப்படி சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅல்லல்லாஹ அய்யுபாரிக லகுமா ஃபீ லைலத்திகுமா, நேற்று இரவு நடந்த விஷயங்களிலே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான்டார். அந்த இன்னா லில்லாஹி சொல்லி அந்த வார்த்தையின் அடிப்படையிலே அவர்கள் பொறுமை மேற்கொண்டதினாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்த்துக்களும் துஆவும் கிடைத்தது. ஹதீஸிலே புகாரி போன்ற ஹதீஸுகளை பதிவு செய்கிறார்கள். இந்த தம்பதிகளுக்கு அடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைக்கு 10 ஆண் குழந்தைகள் பிறந்தது. 10 நபர்களுமே இறைநேசர்களாக இருந்தார். ஒரு தாய் இன்னா லில்லாஹி சொல்லி பொறுமையை மேற்கொண்ட காரணத்தினாலே அந்த சந்ததிகளிலே பல நல்லடியார்களை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்தான் என்று சொன்னால் இந்த மந்திர சொல் அது லேசானதல்ல. ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட எந்த சோதனையா இருந்தாலும், திடீரென்று பொருளாதாரம் காணாம, ஒரு 50 ரூபாய் காணாம போயிடுச்சு, இன்னா லில்லாஹ், கரண்ட் போயிடுச்சு, இன்னா லில்லாஹ், செருப்புவான அருந்து விட்டது, அது ஒரு சோதனை தான். மூமினுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சோதனைகள் வேளையிலையும் இந்த மந்திர சொல்லை ஒரு மனிதன் சொல்வானேனால் அதற்கு பிரதி உபகாரத்தை அல்லாஹ் தஆலா தருவான் என்று திருமறையால் குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. உம்மு சலமா அப்படிங்கிற ஒரு சஹாபி பெண்மணி இருந்தாங்க. இவருடைய கணவர் அபூ சலமா, உம்மு சலமா என்கிற அந்த நபி தோழி சஹாபி பெண்மணி இருந்தார்கள். அவருடைய கணவர் அபூ சலமா. இந்த அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு உஹுத் போர்க்களத்திலே கலந்து கொண்டு அதில் ஏற்பட்ட வெட்டுக்காயத்தினாலே விழுப்புண்ணினாலே அவர் வீட்டுக்கு வந்த நிலையில் ஷஹீதாயிட்டார், இறந்துட்டார். இறக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாலே தன்னுடைய மனைவி பார்த்து சொன்னார், உம்மு சலமா, நம்ம 2 பேரும் அப்படி வாழ்ந்திருக்கிறோம், ரொம்ப பிரியமான தம்பதிகளாக இருந்தோம், நான் இறந்துட்டால் அந்த இறப்பு செய்தி எப்படி தாங்குவாய் என்று எனக்கு தெரியல, உனக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன், நான் இறந்துட்டா என்னுடைய மையத்தை பார்த்து நீ சொல்லணும் அப்படின்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் இந்த சோதனையிலிருந்து எனக்கு மீட்சியை தருவாயாக, வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா, இதைவிட சிறந்த ஒரு பாக்கியத்தை ரப்பே எனக்கு மேலாக்கி வைப்பாயாக, நீ தர வேண்டும் என்று இந்த வார்த்தையை சொல். இந்த இன்னா லில்லாஹி மட்டுமல்ல, இன்னா லில்லாஹோடு சேர்த்து அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா என்கிற வார்த்தையை சொல்லு, என்னை விட சிறந்த வாழ்க்கை உனக்கு தருவான் என்று அவர் சொல்லி முடித்தார். கடைசியாக கணவர் மௌத்தாயிட்டார். இவங்க இத்தாவுடைய காலம் எல்லாம் முடிந்தது. அவங்க மனசுல நினைச்சாங்க, நம்முடைய கணவரை விட ஒருத்தர் சிறந்த ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கவா செய்கிறார் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இத்தாவுடைய காலம் எல்லாம் முடிஞ்ச பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பெண் கேட்டாங்க, என்னுடைய கணவரை விட லட்சம் மடங்கு கோடான கோடி மடங்கு உயர்ந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை வந்து பெண் கேட்கிறார். எனக்கு பெரிய ஆச்சரியம். அபூ தல்ஹாவும் நானும் அப்படி வாழ்ந்திருக்கிறோம், அவர் போன்ற ஒரு கணவர் எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் எனக்கு கணவனாக ஆக்கி வைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் கேட்டாங்க. அவங்க மறுத்தாங்க, நாயகமே நான் கொஞ்சம் கோவக்காரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய கோபம் போறதுக்கு நான் துஆ செய்யறேன், நான் பிள்ளை குட்டிக்காரி என்று நான் மறுத்து பார்த்தேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் பிள்ளை குட்டிக்காரன் தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையிலே என்னை திருமணம் செய்து கொண்டார்கள். இது எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா என்கிற இந்த வார்த்தையினுடைய பலனை என் வாழ்க்கையை நான் சந்தித்தேன் என்று அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிற மூமின்களுக்கெல்லாம் தாயாகிற நல்ல நசீபை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் என்று சொன்னால்,
இன்னால் இல்லா என்கிற வார்த்தை இருக்கிற அது லேசான வார்த்தை இல்லை. பூமியுடைய வரலாற்றிலே, பூமியுடைய ஏட்டின் பக்கத்திலே இந்த இன்னால் இல்லாஹ் என்கிற இந்த மந்திர சொல் இருக்கிற இப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நாவிலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்கிற நல்ல செய்தியை கூறி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள், சோதனைகள் இவைகள் எல்லாம் விட்டு அல்லாஹ் நிவர்த்தியாக்கி வைத்து வாழ்க்கையிலே செழிப்பையும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் தந்தருவானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.